கிரிப்டோ கரன்சியில் முதலீடு என்று கூறி 4 கோடி ரூபாய் மோசடி செய்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணதாசன் இணைக்கிறார். கண்ணதாசன், என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து கடலூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 300 பேரிடம் 4 கோடி அளவுக்கு மோசடி செய்த 2 பெண்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டையைச் சேர்ந்த ரெஜினா பேசி கும்பகோணத்தில் உள்ள கிரிப்டோ கன்சல்டன்சி என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வருவதாகவும், அதில் நிர்வாக அலுவலராக கும்பகோணத்தைச் சேர்ந்த அர்ஜுன் கார்த்திக் செயல்பட்டு வருவதாகவும், தான் அவர் ஏஜென்ட்டாக உள்ளதாகவும் தெரிவித்து பலரிடம் பழகி வந்துள்ளார். பிறகு அந்த நிறுவனத்தில் 1 லட்சம் முதலீடு செய்தால் 18 மாதத்திற்கு மாதம் 15,000 வீதம் நிறுவனம் வழங்கும், பிறகு அசல் பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்று பலரிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மேலும் அந்த நிறுவனத்தில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல பேரிடம் பணம் வசூல் செய்து கட்டி உள்ளதாகவும், இதன் மூலம் நிறைய பேர் லாபம் அடைந்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதை நம்பி பலர் கடந்த 2028 ஆண்டு முதல் பணம் கட்ட துவங்கினர். சுமார் 2 லட்சம் பணம் கொடுத்தால் அடுத்த மாதம் லாபத்தொகையாக 30,000 கொடுத்துள்ளார். இதனால் அவரை முழுமையாக நம்ப துவங்கிய நிலையில் இதை நம்பி பல பேர் பணத்தை கட்ட துவங்கி உள்ளனர். அதில் அவருக்கு உதவியாக சங்கீதா, சித்திரப்பேட்டையை சேர்ந்த சங்கீதா என்பவரும் இருந்துள்ளார். இதே போல் ரெஜினாவோட அண்ணன் ஜலேந்திரன், அவரோட மனைவி சிந்துலாவணியாவும் இந்த அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த அலுவலகம் கடலூரிலேயே செயல்பட்டு வந்ததால் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இதனை அடுத்து சித்திரப்பேட்டை, சாமியார்பேட்டை, தம்மனம்பேட்டை, அன்னப்பன்பேட்டை, குமரப்பன்பேட்டை உள்ள சுமார் 300 பேரிடம் 4 கோடி பணத்தை பெற்றுள்ளார். அதற்கு பிறகு யாருக்கு எவ்வித பணமும் தரவில்லை. பணத்தை கேட்டதற்கு நிர்வாக இயக்குநர் தான் கேட்க வேண்டும் என்று ரெஜினா கூறிவிட்டார். இதையடுத்து கடந்த 2023 ஆண்டு மே மாதம் கடலூர் முதலில் உள்ள அலுவலகத்தை பூட்டிவிட்டு 4 பேரும் தலைமறைவாகிவிட்டனர். இதன் மூலம் 4 கோடி ரூபாய் மோசடி செய்து ஏமாற்றிவிட்ட நிலையில் அந்த பணத்தை பெற்றுத்தர கோரி பல பேர் கடலூர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் மனு அளித்தனர். புகார் மனுவை பெற்ற குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஏறத்தாழ ஓராண்டு காலமாக இவர்கள் அனைவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் ரெஜினா மற்றும் சங்கீதா ஆகிய 2 பேரும் புதுச்சேரியில் உள்ள வங்கிக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. இதை அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் 2 பேரையும் பிடித்து குற்றப்பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர். அதன் பேரில் இவர்கள் போலீசாரிடம் விசாரித்த போது சுமார் 300 பேரிடம் 400 கோடி மோசடி செய்த ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இவர் 2 பேரையும் கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.